Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஷெல்டன். வெல்கம் டு தமிழ் விண்டேஜ் மாஃபியா. ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து நிறைய ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் பற்றின நம்ம காரியங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி அதே போல் என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு கார்ட்லெஸ் மைக் ப்ளஸ் கொஞ்சம் ஒயர்ஸ் எல்லாம் நான் வந்து இன்றைக்கி தேடி கண்டுபிடிச்சி நான் வாங்கினேன். இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக காசு கொடுத்தோம்னா நல்ல குவாலிட்டியில் விஷயங்கள் கிடைக்கும். அது சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து அது எல்லா பொருட்களுமே விலை அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனாலும் நமக்கு வந்து நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் இருக்கணும், அதே சமயம் அது நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ என்கிட்ட வந்து நல்ல ஒரு கார்ட்லெஸ் மைக் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயர்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப கம்மி விலையில் தான் வாங்கியிருக்கிறோம். இது எப்படி இருக்க போகுது, இதனுடைய குவாலிட்டி அவுட்புட் எப்படி இருக்குது, அதே போல் இதில் உள்ள என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்கிற மைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா D330 டிஜிமோர் அப்படிங்கிற பிராண்டில் D330 இந்த மைக் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். இது வந்து ஒரு டியூவல் கார்ட்லெஸ் மைக்கு. ஸோ இது முதல் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு மைக்கையும் வந்து செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டுத்துக்கும் அந்த ரப்பர்லாம் கவர்லாம் மாட்டியாச்சு. ரெண்டு பேட்டரி போட்டு நான் ரெண்டுத்தையுமே வந்து மிக்சரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னா வாங்க காட்டுறேன். ஸோ இதில் நம்ம ரெண்டு அவுட்டு நம்ம வந்து பார்த்தோம். அந்த ரெண்டு அவுட்டுக்கு நான் வந்து சேனல் ரெண்டு மைக் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு மைக்குக்கு ஒரு எக்ஸ்எல்ஆரும் இன்னொரு மைக்குக்கு இன்னொரு எக்ஸ்எல்ஆரும் தனித்தனியாக நான் எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையுமே நான் வந்து மிக்சரில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி சேனல் வந்து ரேஞ்ச் அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது. ஸோ ரெண்டு மைக்குக்கும் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே போல் ப்ளஸ் வால்யூம். டிஸ்பிளே ஓவரால் பார்க்கும்போது ஒரு நீட்டான ஒரு டிஸ்பிளே பக்காவாக இருக்குது. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது தெளிவாக தெரியுது என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வால்யூம் அப் டவுன் பண்ணும்போது நமக்கு வந்து இதுலேயே ஒரு 25 பாயிண்ட் நமக்கு வந்து வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மைக்குக்குமே. ஓகே, இது ஓவரால் பார்க்கும்போது இது நல்லா இருக்குது. இப்போ மைக்கெல்லாம் நம்ம செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. செட்டப் பண்ணி முடித்த மைக்கை வந்து இப்போ நம்ம ரெண்டு மைக்குமே நம்ம தனித்தனியாக எப்படி ஆடியோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணலாம். செக் 1 2 3 செக் 1 2 3 செக் 1 2 3 ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 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 செக். ஓகே, இந்த மைக் நல்லா இருக்குது. செக் 1 2 3 செக் 1 2 3 செக் 1 2 3 செக் ஹலோ 1 2 3 ஹலோ 1 2 3 செக். ஸோ ஆடியோ வந்து ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ தான் கிடைக்குது. இதில் என்ன ஒரே ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன்னா, ஆன் பண்ணி ஒரு செகண்ட் அப்புறம் தான் இதனுடைய சேனல் வந்து பிக்கப் ஆகுது. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இதில் வந்து நான் குறையா சொல்ல முடியும். இப்போ நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி ஆன் பண்ணுறோன்னு சொன்னால் அது பாருங்களா, அந்த ஒரு 1 செகண்ட் டிலே இருக்குது. டக்குன்னு உடனே ஆன் ஆக மாட்டேங்குது. ஒரு 1 செகண்ட் வந்து டிலே ஆகுது. அதே போல் ஆன் ஆஃப் வந்து அழுத்தி பிடிச்சி ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஸ்விட்சஸ் கொடுத்துருந்தா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, நமக்கு வந்து இது ஓரளவு இது நல்ல ப்ரீமியமாக தான் இருக்குது. பட் அந்த ஆன் பண்ணி நம்ம உடனே நம்ம வந்து வச்சு பேச முடியல. ஒரு செகண்ட் டிலே இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன், நான் ஆன் பண்ணிட்டேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டிலே ஆகுது. நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். நான் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நான் அப்படி ஆன் பண்ணிவிட்டேன், ஆனாலும் ஒரு செகண்ட் வந்து டிலே இருக்குது. அந்த டிலே வந்து பெரிய இஷ்யூ கிடையாது அது. பட் அது சின்ன ஒரு மைனஸ் தான். மற்றபடி ஓவரால் மைக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 19,990 போட்டிருந்தது. ஆனால் நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 13,000 நம்ம வந்து இந்த மைக்கை வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். 13,000 வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் மைக் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப்டான ஒரு மைக் தான் இது.
ஸோ குவாலிட்டி வைஸ் சரி, மைக்கோடைய வெயிட் சரி, டிசைனும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த மைக்கை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி யூஸ் ஆகுது, ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்குது. என்கிட்ட சொன்னது என்னன்னா 150 மீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் தெரியல, நான் இங்கே சின்ன ஒரு ஹாலில் தான் இருந்து நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதை தள்ளி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எல்லா இடத்துலையுமே வந்து ரேஞ்ச் கரெக்டாக இருக்குது. பட் இது இன்னும் ஃபியூச்சரில் இது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்போ வரைக்கும், இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது வரைக்கும் என்னுடைய பர்சனல் ரிவ்யூ வந்து இந்த மைக் வந்து ஒரு குட் குவாலிட்டி மைக்குன்னே நான் வந்து சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு இதை வாங்கணும், இதை பற்றி என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், தொடர்ந்து நம்ம அப்டேட்டடாக இருப்போம். தேங்க்யூ, பாய்.